வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட பாகல் பயிற்சிகையில் 15வது நாள். இன்றைக்கு அந்த 15வது நாள் எங்களோட பாகல் பயிற்சிகை எப்படி இருக்குது, அது நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன செய்யணுமென்ற தொடர்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். 15வது நாளில் எங்களோட பாகல்லேருந்து இந்த கட்டத்தில் இருக்குது. எல்லா பாகலும் குறிப்பாக 6 இலைகள் எங்களோட பாகல் செடியில் உருவாகிருக்கு. மிகவும் ஆரோக்கியமாக தற்போது வரை காணப்படுது. இதுவரை நாங்கள் இந்த பசலை இன்னும் பாவிக்கல. பசலை பாவிக்க நாங்கள் இப்படி பாவிக்கிறோம்ன்றதை சொல்லுவோம். இந்த கண்டில் பார்க்க விளங்கும் உங்களுக்கு 15வது நாள் அது தான் கொடி ஏறுறதுக்கான இதுகளை தொடங்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் இந்த மல்ச்சியில் செய்யக்குள்ள எங்களுக்கு என்னென்ன பிரயோசனம் இருக்குதுண்டா இதில் நாங்கள் களைக்கட்டுப்பாடு பயங்கர வினைத்திறனாக இருக்குது இந்த மல்ச்சியில் செய்யும்போது. இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு கூலியால் செலவும் கூலியாக்களை பிடிக்கிறதும் பெரிய வேலையாக இருக்க இந்த களைக்கட்டுப்பாடை இந்த பொலித்தீன் நாங்கள் மூடுபடையில் செய்ய கட்டுப்படுறதால எங்களுக்கு பாரியளவான செலவு குறைக்கப்பட்டு லாபம் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இது கொடி விடுறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் நாங்கள் இது கொடி ஏற்றுறதுக்கான வேலையை செய்யணும். அதாவது பந்தல் போடுற வேலையில் நாங்கள் தொடக்க வேண்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் பந்தல் போடுறதுக்காக நாங்கள் தடியை குத்திட்டோம். நாங்கள் 3 கண்டுக்கு ஒரு தடியின் அடிப்படையில் குத்தி இருக்கிறோம். அதை நீங்கள் ஒரு கண்டுக்கும் குத்தலாம். தடி கொஞ்சம் கூட இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட. மற்றது இதில் பார்த்தோம்னா பந்தலில் நிறைய வகை இருக்குது. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வேலி பந்தல்னு சொல்லுவோம். மற்ற பந்தல் மாதிரியும் போடலாம். பந்தல் மல்லிகை பந்தல் மாதிரி பந்தல் மாதிரியும் போடலாம். அடுத்த முக்கோண பந்தலாகவும் நாங்கள் இதை போடக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இது இலகு வண்டியாக நாங்கள் இந்த வேலி பந்தலில் போடுறோம். எங்களோட இனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பாகலில் பச்சை பாகல் பாலி இனம் தான் வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்படி தடியை குத்தி போட்டு கயிறு ஓடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் 4 லைன் ஓடி இருக்கிறோம். இதில் இந்த மேல் பட்டுக்கு வரிச்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பந்தல் ஆடாமல் கொள்ளாமல் சிறப்பாக இருக்கும். இதில் முதலாவது நூலை நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் உயரத்தில் குத்தணும். குத்தி போட்டு நாங்கள் அதை ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் வேறு ஒரு நூலை மேலேருந்து போட்டு தான் ஏற்றி விட வேண்டியதாக இருக்கும். ஏனெண்டா ஆக கீழே போட்டோம்டா அதில் காய்கள் உருவாகி அது கீழே படுறதால இப்போ நாங்கள் இறைப்பில் போட்டால் அது தண்ணிக்கு வர்றதால ஃபங்கஸ் தாக்கங்கள் வரலாம். இது பொலித்தீனுடைய சூடாக இருக்கும். அதில் காயல் சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் உயரத்திலாம் போடணும். நாங்கள் அதை பார்க்க ப்ரூனிங்கும் செய்யணும். அது எப்படின்றதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் நாங்கள் இந்த குறுக்க இந்த கயிறண்டு ஓடி இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும்னா கண்டுகளுக்கு நேராக இந்த கயிறை விட்டுருப்போம். அந்த கண்டில் அந்த கொடி ஏறக்கூடியதாக நாங்கள் இப்போ செட் பண்ணுறோம். இனி வர ஆளுங்களாம் அது ஏறுறதை நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள்.